எனக்கு அவர் தேவை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு காலை எழுந்தவுடனே வேதாகமம் படித்து ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடன் இருக்காமல் நேராக அந்த நாளுக்கான வேலைகளை செய்வது மிகவும் எளிது. அவருடன் இருக்காமல் அந்த நாளை நான் ஆரம்பிப்பேன் என்றால் உண்மையில் நான் இதை தனியாக சமாளிக்க முடியும், எனக்கு தேவன் தேவையில்லை என்று சொல்கிற மாதிரி தான் அர்த்தம். சில நேரங்களில் தேவன் அமைதியாக சரி நீயே முயற்சி பண்ணிக்கோ என்று சொல்கிறார் போன்ற உணர்ச்சி எனக்கு வரும். அப்படியானால் அந்த நாள் வெறுமையாக முடியும், அல்லது இன்னும் மோசமாக பெரிய பிரச்சனைகளில் நான் மாட்டிக்கொள்வேன். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஒரு ஓய்வில்லாத ராஜாவாக இருந்தாலும் ஒரு நாளின் முதல் நேரத்தை தேவனுக்கே கொடுத்தார். இதை சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் என்று சொல்லுகிறார். நாள் ஆரம்பத்திலேயே நான் தனியாக எதையும் செய்ய முடியாது என்று தேவனிடத்தில் தாழ்மையோடு வரும்போது அந்த நாளை முற்றிலும் அவரே நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு கிடைக்கும். இன்றைக்கு அவர் உங்கள் சத்தத்தை கேட்டாரா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தேவை என்பதை நினைவூட்டும். நாங்கள் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்கும் மனநிலையை நீக்கி உம்மையே சார்ந்து நடக்க உதவி செய்யும். காலையில் முதல் நேரத்தில் உம்மை நாடும் மனதை எங்களுக்கு தாரும். உமது சத்தத்திற்கு செவி கொடுக்கும் இதயத்தையும் எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் நடைபெறும் அனைத்திற்கும் உமது கிருபை, உமது புத்தி, உமது பலன் எங்களுக்கு தேவை. எங்களை வழிநடத்தி காத்து உம்முடைய சித்தத்தில் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 27 மே 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.